வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஆபார் ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடி கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது படித்த இளைஞர்கள் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஐடி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்படி நம்ம ஆதார் கார்டை நம்ம ஒரு ஐடி ப்ரூஃபாக நம்ம வச்சுருக்கோமோ, அதே மாதிரி இந்த ஆபார் ஐடி நம்மளுடைய படிப்பு சம்மந்தமான, அதாவது நம்ம எஜுகேஷன் சம்மந்தமான அகாடமிக் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இது இத்தனை நாளாக நம்ம ஃபிசிக்கலாக நம்ம எல்லாமே கார்டு, அதாவது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம்ல, மார்க் ஷீட்ஸு, நம்ம அகாடமிக்கில் நம்ம அச்சீவ் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம ஃபிசிக்கலாக வச்சுருந்தது எல்லாமே இனிமேல் எல்லாமே நம்மளுடைய ஒரு ஐடி கார்டு மாதிரி, அதாவது நம்ம ஆதார் கார்டு மாதிரி ஒரு 12 டிஜிட்ல ஸ்டோர் பண்ண போறோம். இனிமேல் அந்த ஐடி கார்டை வச்சு நம்ம எங்க போனாலும், இந்த ஸ்கூலோ காலேஜோ ஜாயின் பண்றதா அந்த ஐடி கார்டை வச்சு அந்த டேட்டா வச்சுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆதார் அப்படின்னா என்ன அப்படின்னு போட்டா, ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம். இது மொத்தம் 12 டிஜிட்ல ஆதார் கார்டுல எப்படி இருக்கும், 12 டிஜிட்ல நம்பர்ஸ் இருக்கும். இந்த ஆபார் ஐடின்னு சொல்லுவாங்க. பென் நம்பர், அதாவது பர்மனன்ட் எஜுகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏபிசி ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏபிசி ஐடின்னா அகாடமிக் பேங்க் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எது சொன்னாலும் ஒண்ணுதான். என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ லாஸ்டா என்டிஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க கண்டிப்பா போன வருஷம் வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஐடி அவங்க பிசிக்கலா எல்லாமே ஐடி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வருஷம் நீட் எக்ஸாம் அவங்க எழுதணும்னா கண்டிப்பா அவங்க இந்த ஆபார் ஐடி, அதாவது இந்த ஏபிசி ஐடி இருந்தா மட்டும்தான் அவங்க எக்ஸாம் அவங்க அட்டன் பண்ண முடியும், ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால இப்போ எல்லாருமே மும்முரமா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. உடனடியே நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறத நான் வீடியோ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இது என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கும், ஸ்காலர்ஷிப் அந்த ஐடி வச்சு ஸ்காலர்ஷிப் நம்ம வாங்கிக்கலாம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அகாடமிக் இயர்ல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஐடிக்கு வச்சு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு அதாவது காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஐடி கார்டு மட்டுமே போதும். எந்த ஒரு பிசிக்கலாகவும் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் அவங்க எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்டோடைய ஹிஸ்டரியை அந்த ஆபார் ஐடி வச்சு அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அதை வச்சு அவங்க ஃபெச் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் அந்த ஆபார் ஐடி ஒரே ஒரு நம்பர் வச்சு அவங்க ஈஸியாக அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது ஏதாவது அமௌண்ட் கொடுக்குறதவங்க சரி எடுக்கிறதவங்க சொல்லுங்க. இனிமேல் ஃபியூச்சர்ல அவங்க லோன் ஏதாவது எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணணும்னா அந்த ஆபார் ஐடி பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு லோனே எலிஜிபிள் ஆகும். இந்த ஆபார் ஐடிக்கு யார் ரெஸ்பான்சிபிள், அதாவது இந்த ஏபிசி ஐடின்னு சொல்லக்கூடிய இந்த ஐடிக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா, இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்காங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இது எங்க ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல்ல இருக்காங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் போயிட்டு அவங்க இன்டிமேட் பண்ணணும். அதுக்கு பேரண்ட்ஸ் ஷுட் பி ஸ்கூல் சைட் சப்மிட் கன்சோல் லெட்டர், அதாவது கன்சோல் லெட்டர்னு ஒரு லெட்டர் இருக்கும். அது கொண்டுட்டு போயிட்டு ஸ்கூல்ல நீங்க கொடுத்து பேரண்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆபார் ஐடி ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றது நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது அந்த ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 10th படிச்சுட்டு இருக்காங்க, அப்புறம் 11th 12th எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இதை உடனடியாக அவங்க ஸ்கூல்ல போயிட்டு அந்த கன்சோல் லெட்டர் வாங்கி அவங்க எழுதி அவங்க கொடுத்துட்டு அவங்க ஆபார் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது ஆபார் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆபார் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தா, டிஜிட்டல் லாக்குன்னு சொல்லி மேக்ஸிமம் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அப்படி இல்லைனா உடனடியாக ப்ளே ஸ்டோரில் போய் டிஜிட்டல் லாக்கர்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தோ, இல்லை உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்தோ, இல்லை உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்தோ 3 வகையில் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதுக்கு தேவையானது உங்கள் டேட்டா பார்த்து உங்களுடைய மொபைல் நம்பர், அது இமெயில் ஐடி இது தேவைப்படும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு, ஓகே பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நான் லாகின் பண்ண போகிறேன். இப்போ இங்கிலீஷுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னென்ன ஆப்ஷன் கீழே கேட்குதுங்களோ அதெல்லாம் லெட்ஸ் கோ கொடுத்துருங்க.
இப்போது ரைட் சைட் கார்னர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், சைன்இன் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். சைன்இன் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பரில் யூசர் நேமோ இல்லை ஆதார் நம்பரோ வச்சு நீங்கள் உள்ளே கொடுத்து ஓடிபி வரது மூலியமாக போய்க்கலாம். இல்லை கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இது மூலியமாகவும் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா பர்த் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய யூசர் நேம் என்ன யூசர் நேம் அந்த யூசர் நேம் கேட்டிருக்கோம், மொபைல் நம்பர் கேட்டிருக்கோம், மொபைல் ஐடி ஜிமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சதுனால நான் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நான் உள்ளீடு செஞ்சு நான் போகிறேன். இப்போ நான் 3 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். என்னுடைய அக்கௌண்ட்டு, என் ஒய்ஃபோட அக்கௌண்ட், எத்தனை வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போது என்னுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்குறேன். இப்போ சைன்இன் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா ஓடிபி என்னுடைய மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி வந்து இங்கே உள்ளீடு செஞ்சு சப்மிட் பண்ண போகிறேன். உள்ளே ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இதில் ஏற்கனவே நான் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இதெல்லாம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிஜிஸ்டர் பண்ணலாங்கிறது வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதனால் 10th சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது தமிழ்நாடு அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். தமிழ்நாடுங்கிறது வந்து அவைலபிலிட்டி இருக்குது, ஸ்டேட் போர்டு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இதனால் என்னென்னா அந்த ரோல் நம்பர் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது என்ன மந்த்து என்ன இயர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது கொடுத்துருங்க. அப்புறம் ரெகுலர்னா ரெகுலர் கொடுத்துக்கோங்க. டேட்டா பார்த்து உங்களோட டேட்டா கொடுத்து கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது படித்த சர்டிஃபிகேட் எல்லா டீட்டெயிலும் வந்து இதை வந்து ஃபெச் பண்ணி உள்ள டேட்டா ஸ்டோர் ஆயிரும். இது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆபார் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கவங்க சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் நீங்கள் போய்ட்டு ஆபார் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா APAAR அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணால் ஆபார் ஐடி கார்டு அப்படின்னு வரும், இல்லை ABCDன்னு வரும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், மேலே ஃபீமேலா, அகாடமிக் இயர், எந்த வருஷம் நீங்கள் லாஸ்ட்டாக படித்து முடிச்சிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா பிஜினா பிஜியோட சர்டிஃபிகேட்டோடைய நம்பரு, யூஜினா யூஜியோட சர்டிஃபிகேட் நம்பர் அங்கே கொடுத்துட்டு, எந்த காலேஜோ அந்த காலேஜ் நேம் கொடுத்துட்டு நீங்கள் கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆபார் கார்டு ஐடியை வந்து ஃபெச்சிங் நடந்துகிட்ருக்கும். உங்கள் சர்டிஃபிகேட்டில் உண்மையாக என்னன்னு சொல்லி ஃபெச் நடக்கும். அது உண்மையாக இருந்துச்சுன்னா உடனே வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஃபெச் பண்ணி முடிச்சிடும். உடனே ஆபார் ஐடி ரெடி ஆகும். நீ அதை கிளிக் பண்ணி ஆபார் நம்பர் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், என்னுடைய ஆபார் ஐடியோட நம்பர் நம்ம காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் என்னோடய ஆபார் நம்பர். ஒரு 2 நிமிஷம் வேலை தான். இந்த ஆபார் நம்பர் இருந்தால் போதும். இது ஐடியாவும் நம்ம ஜென்ரேட் பண்ணி ஒரு ஆதார் கார்டு மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஈஸியாக மையம் போயிட்டு இது கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க கையில். நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எப்படி இந்த ஒவ்வொன்றும் நம்ம வந்து எப்படி நான் ஆதார் கார்டு, பேன் கார்டு மற்றதெல்லாம் நான் வந்து உள்ளீடு நான் டிஜிட்டல் லாக்கில் ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி வந்து என்னுடைய 12th சர்டிஃபிகேட்டு எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணாமல் விட்டுருந்தேன். டேரெக்டாக வந்து நான் லாஸ்ட்டு என்ன படித்தனோ அந்த சர்டிஃபிகேட் வச்சு மட்டுமே நான் உள்ளே வந்து கொடுத்துருந்தேன். இப்போ வந்து அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நான் இது ஓப்பன் பண்ண உடனே நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் நம்பரு, எந்த இயர் படிச்சிருக்கீங்க ரெகுலராக அதுன்னு சொல்லிட்டு உங்கள் டேட்டா படுத்துவது கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து டிஜிட்டல் லாக்கில் ஸ்டோர் ஆகிரும். இப்போ அடுத்தது வந்து 12th எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 10th வந்து ஃபெச் பண்ணிகிட்ருக்கு. ஃபெச் பண்ண உடனே ஃபெச்சிங்னு சொல்லி அது வந்து பாருங்கள் வந்துருச்சு. கிளாஸ் 10th மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி ஃபெச் ஆகுது. இப்போ வந்து நம்ம 12th பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம ஏற்கனவே 10th ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ 12th வந்து 12th கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச் பாரில் வந்து ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு அது வந்து டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் 12th சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க, அதாவது மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே அதில் என்ன பேர் மென்ஷன் பண்ணிருக்கு அது ஃபுல் நேம் அங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அங்கே ரிஜிஸ்டர்ட் நம்பர் இருக்கும் பாருங்கள், அந்த நம்பர் அங்கே டைப் பண்ணிக்கோங்க. எந்த இயரில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வாங்கியிருக்கீங்க, எந்த மந்த்து, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அது எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் வந்து ஸ்டோர் ஆயிரும். நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 2 பேர் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.